ஓம் கரூரார் தேவாய நம. போன பகுதியில் வெட்ட வெளியில் அடைவதை பற்றி பார்த்தோம். இந்த வெட்ட வெளியில் அடைந்த பின் நம்முடைய நிலை என்ன, அதை இப்பொழுது பார்க்கலாம். நம் நிலையானது செயலற்ற நிலையை அடைந்துவிடும். ஏனெனில் வெட்ட வேலையில் செயல்பாடுகள் கிடையாது, அதாவது புலன்களுடைய செயல்பாடுகள் இல்லை. நம்முடைய மூச்சு ஒடுங்கி நந்தி நிலையில் நாம் இறை சந்நிதியில் நிற்கும்போது நம்முள்ளே உள்ள காம குரோத எண்ணங்கள் எல்லாம் தெரித்து ஓடிவிடும். இந்த காம குரோத எண்ணங்களை செயல்படுத்தும் புலன்கள் வெளிமுகமாக இருந்தது மாறி உள்முகமாக மாறிவிடும். அப்படி உள்முகமாக மாறியவுடன் அதன் செயல்பாடுகள் ஒடுங்கி விடுகின்றன. இந்த நிலையில்தான் உடம்பானது புடம் போடப்படுகிறது. புடம் போடப்பட்டுள்ள இந்த உடம்பில் உள்ள ஆன்மாவும் தன் இயல்பான நிலையான தூய்மை அடைகிறது. இந்த உடம்பானது தூய நிலையை அடையும் போது ஒளி உடம்பாகிறது. இந்த ஒளி உடம்புடன் உள்ள ஆத்மாவானது வெட்ட வெளியில் உள்ள பேரொளியுடன், அதாவது அருட்பெருஞ்சோதியுடன் கலக்கும்போது தன்னிலையை இழந்து சிவநிலையை அடைகிறது. அதனால தான் வெட்ட வெளியில் நாம் செயலற்று பிறப்பிற்கு செல்லாமல் சிவம் நிலையில் என்றும் பேரானந்த நிலையில் இருப்போம். இந்த பேரானந்த நிலையை அடைவதற்கு நாம் மேருமலையை கடக்க வேண்டும். மேருமலை என்பது நமது முதுகு தண்டுவடம். இந்த முதுகு தண்டுவடத்தில்தான் 6 ஆதார சக்கரங்களும் உள்ளன. இந்த 6 சக்கரங்களை செயல்படுத்தும் போது நம்முடைய உணர்வுகளை கீழ்முகமாக இறங்கி படத்திலுக்கான பிரம்ம நிலையை மாற்றி மேல்முகமாக ஏற்றி சதாசிவ நிலையை அடைய வேண்டும். வெட்ட வெளியில் புலன்களின் செயல்பாடுகள் இல்லாததால் அந்த நிலையை பற்றி புலன்கள் வசம் செயல்படும் நம்மால் உணர முடியவில்லை. ஏன்னா இப்போ நம்ம புலன்கள் வசம் செயல்படுகிறோம். அப்போ புலன்களால் எதை உணர முடியுமோ அதை உணர்கிறோம். ஆனால் இறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை புலன்கள் அங்கே செயல்படாது. இந்த நம்முடைய உள்ள புலன்களால் அந்த இறைநிலையை தற்போது நம்மளால் உணர முடியாது. அதனால தான் மகா குருவான திருமூல பெருமான் வார்த்தையால் விவரிக்க முடியாது என்று யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படுந்தானே. பாடலன் 85 என்று பாடுகிறார். அதாவது தான் பற்ற இதுதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். என்னன்னா, இந்த இறைநிலையை அடைவதற்கான பாதை செல்வதற்கு நம் கையில் ஒரு டார்ச் லைட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த டார்ச் லைட்டுடைய வெளிச்சம் ஒரு 10 அடி தூரம் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நடக்க மேற்கொண்டு பாதை தெரியும். இதுதான் தான் பற்ற தலைப்படும். நாம் அந்த பாதையில் செல்ல அந்த பாதை நமக்கு வெளிப்படுத்தும். மறைப்பொருள் என்பது சிவத்தை குறிக்கும். அந்த சிவத்தை அடைவதற்கான வழிமுறைகளை குறிக்கும் சொல்லான வேதத்தையும் குறிக்கும். உணர்வுறு மந்திரம் என்பது ஓங்காரமாகும். வேதம் நான்கினுள் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியுள்ளார். அதாவது சுவாதிஷ்டானிலிருந்து ஆக்ஞா நிலையை அடையும் போது நமசிவாய தோன்றும். ஆனால் அதற்கு முன் ஓங்காரம் தோன்றிவிடும். அதனால தான் திருமூலர் பெருமான் தந்தைக்கு முன் மகன் பிறந்தாரே என்று ஒரு பாடலில் பாடுகிறார். அதாவது சிவத்துக்கு முள் இந்த ஓங்காரம், சிவத்துக்கு முள் இந்த விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டில் அது பாடுறார். உடம்பை பற்றி நின்ற ஓங்காரம் என்ற மந்திரமானது 8-2 எனப்படும் சூரிய சந்திரகலையின் மூலம் அன்றாடம் நாம் பற்றும்போது தலைப்படும், அதாவது வெளிப்படும் என்று சிவநிலையை அடைவதற்கான வழிமுறைகளை கூறுகிறார். தன்னை அறிதலே ஆன்மீகம். அதாவது தன்னுடைய ஆன்மாவை மீட்டுக்கொள்வதற்கான முயற்சிக்கான வழிமுறையே ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தில்
நாம் சிறப்பாக செயல்படுவதற்கு நமக்கு நமது மகா குரு சித்தபுருஷ திருமூலப் பெருமான் அருளாசி புரிய வேண்டும். நம்முடைய பயணத்தின் ஆரம்பம் என்ன? இதை அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம். ஓம் கரூரார் தேவாய நம. தேவாய நம. ஆணி மாதம் மக நட்சத்திரம், மகான் மாணிக்க வாசகருடைய முக்தி திருநாள். அதை முன்னிட்டு ஸ்ரீ கரூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கரூரார் ஓம்கார பீடம் சார்பாக குரு பூஜையும் அன்னதானமும் நடத்தப்படுகிறது. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே, குருவின் அடிபடிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தியமாரிசி நம என்றென்று ஒது அஷ்ட சித்துதனைவார் உலிகைவார் அகத்தியரே காசாய வேடமேவார். அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள், அகத்தியரை தண்டனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமில்லா மானையாச்சே. காப்பான கருவரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்கால சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான பாசமுனி கமலமுனி கப்புத்தானே. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்கர் திருவடிகள் போற்றி. ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் கொங்கண சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டமுனி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் எண்ணிலா கோடி சித்தர கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன்தாள்,
வாழ்கவே வாழ்க அளமிலான் பாதமே.